ஹாய் மக்களே, கர்த்தருடைய கிருபையும் அவர் இறக்கத்தில் நான் நல்லா இருக்கேன் மக்களே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் மக்களே, பைபிள் வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் வீட்டை கட்டாரைகளையும் கட்டுகிறவன் பிரயாசம் விருதான்னு. அதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு குடும்ப மக்களை அவங்களுக்கு நிலம் இருந்துச்சு. நிலம் எப்படி ஒரு 5 சென்ட் மெயினான இடத்துல இருந்துச்சு. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, மெயினான இடமா இருக்குது, நம்ம கட்டி என்ன பண்ணலாம், வாடகை விட்டோம்னா நம்மளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணி என்ன பண்ணாங்க, லோனுக்கு அப்ளை பண்ணாங்க. இந்த இடத்த பார்த்தோன்னா லோனு உங்களுக்கு கிடச்சிருச்சு, நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. உடனே வீட்டை கட்ட ஆரம்பித்தாங்க மக்களை. வீடெல்லாம் கட்டி எல்லாம் முடித்து, கிரகப்பிரவேசமெல்லாம் முடித்து வாடகைக்குன்னு எழுதி போட்டாங்க. 4 வீடு கட்டினாங்க. 4 இருக்கும்போது வாடகைக்கு போட்டு எல்லாம் வந்து பார்க்குறவங்களாம் வாடகை சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாமதமாகிடுச்சு. 2 மாதம் 3 மாதம் அப்படி வாடகை ஜாஸ்தி சொல்கிறாங்க. கம்மி பண்ணால் பரவாயில்ல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே வச்சுட்டு கட்டி அப்படியே நிற்கிது அந்த வீடு. அப்போ வாடகைக்கு நீ ஒருத்தர் வந்து சேரல. அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு, வாங்கின லோனு கட்டுற மாதம் வந்துடுச்சு. இவங்க இருக்கிற மட்டும் அது இதுன்னு போட்டு பரட்டி கட்டினாங்க. அதுக்கப்புறம் கட்ட முடியல. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அந்த வீடுக்கு வந்து அப்புறம் வந்தாங்க ஒரு அளவுக்கு இந்த மெயினான ஆளுங்களுக்கு, கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் அவ்வளோ இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அப்புறமும் வந்து குடியிருக்க வந்தாங்க, 2-3 பேர் வந்தாங்க. அதை வாங்கி இவங்களுக்கு லோனு கட்டுறதுக்குள்ளே எங்கள் லோனு வட்டிக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரியுமே, வட்டி குட்டி போட்டு வட்டியாகி அதுக்கு ஒரு வட்டி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அவங்களால அந்த லோனு கட்டுறதுக்குள்ளே பட்டாத பாடுபட்டாங்க. எங்கே போகியத்துக்கு கிடைக்குமான்னு பார்த்தா, போகியத்துக்கு யாராவது வருவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் இவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு பிரச்சனை. இப்படி ஆகி கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த வீட்டுக்கு இந்த லோனுக்காரங்க பண்ணின உபத்திரத்தில் தாங்க முடியல அவங்களால. கடைசியில் அந்த கட்டின வீட்டை குடி ஒரு நாள் கூட போகல, வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை விற்கிறதுக்குள்ளே ஆளுங்க சரியாக வந்து அமையலை. எல்லாம் அவங்க ஒருத்தர் ஒரு லேட் சொல்கிறாங்கன்னு என்ன ஆகிப்போச்சு. கடைசியில் அதை விற்கிறதுக்கு படுற பாடு பெரிய பாடு. அவங்களுக்கு பேங்க்காரங்க வந்துட்டாங்க, ஜப்தி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. நாங்களே எடுத்துக்கிறோம், நாங்கள் விற்று இதை காசு ஆக்கிறோம், எங்களுக்கு தேவையான காசு எடுத்துக்கிறோம். இது என்ன ஆகிப்போச்சு மக்களை, அந்த இடம் இருந்திருந்தாலும் அது பாட்டில் இருந்திருக்கும். அது ஒரு ரேட்டு போட்டு கூட அவங்க விற்றுட்டு கூட காசு ஆக்கியிருக்கலாம். அவசரப்பட்டு லோனை போட்டு வீட்டை கட்டி கடைசியில் அவங்க குடி இல்லாமல் அந்த இடமும் இல்லாமல் வாங்கின காசு என்ன ஆகிப்போச்சு, வீணாக போய் கடைசியில் உப்புக்கு சப்பானி மாதிரி ஆகிப்போச்சு அவங்க நிலம். மன வருத்தமாக இருக்கும் மக்களை. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை யாராவது நல்லா இருக்கணுன்றது நம்ம நினைப்போம். ஆனால் என்னென்னா, ஒரு சிலர் அறியாமல் அகலக்கால் வச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி கடைசியில் எதுவுமே இல்லாமல் கடைசியில் ஆகிப்போகுது மக்களை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, எதுக்குமே அகலக்கால் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை